பிரஸ்ட் ஃபீடிங்கே ஒரு ஸ்ட்ரகிளிங் தான். அதை பண்ற உங்க ஒய்ஃபு கிட்ட நீங்க இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசும்போது அவங்க ஹாப்பியா ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆகி மில்க் சப்ளை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ரீலை சேவ் பண்ணிக்கோங்க. நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் உங்க ஹஸ்பண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அவங்க கிட்ட யூ ஆர் டூயிங் கிரேட் ஜாப்னு சொல்லுங்க. ஃபீட் பண்ணிட்டு இருக்க உங்க ஒய்ஃபுக்கு தண்ணியும் ஹெல்தி ஸ்நாக்ஸும் கொடுத்து நீ நல்லா இருந்தாதான் குழந்தைய நல்லா பார்த்துக்க முடியும்னு என்கரேஜிங்கா பேசுங்க. அவங்க ஃபீட் பண்ணி முடிச்சோடனே குழந்தைய வாங்கி நீங்க வச்சுட்டு அவங்கள நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. ஆல்ரெடி போஸ்ட்மார்ட்டம் ப்ரெஷர்ல இருக்கிற அவங்க என்ன சொன்னாலும் ஜட்மெண்ட் இல்லாம கேளுங்க. அதை விட முக்கியமா தேவையில்லாத அட்வைஸ் எதுவும் பண்ணாதீங்க. உங்ககிட்ட அவங்க பால் பத்தலன்னு புலம்புனாங்கன்னா உன்னோட பால் அளவை வச்சு உன்னோட லவ்வை மெஷர் பண்ணாதன்னு சொல்லுங்க. இதெல்லாம் தாண்டி அவங்க பிரஸ்ட் ஃபீடிங்க்கு ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லி பாருங்க. ஆக்சிடோசின் இன்க்ரீஸ் ஆகும், அதனால ஆட்டோமேட்டிக்கா மில்க் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். சயின்டிபிகலி ப்ரூவன். இன்ஃபர்மேஷன் பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐ எம் அமிர்ஷா, லாக்டேஷன் கன்சல்டன்ட்.